அரசு ஊழியர்கள்லாம் போராடிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் அரசு சார்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, கஜானால காசு இல்லை, நிதி இல்லை அப்படின்னாங்க. இப்போ விளம்பரங்களுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னா இந்த போக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு நிறைய செய்திகள் கூட வந்தது. இப்போ இந்த 5000 ரூபா போட்டாங்க இல்லையா, நீ 5000 போட்டு 10,000 போடுங்கன்றேன் நான். என் மக்களுக்கு அவருடைய வரி பணம் அவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் 5000 நிறுத்துறீங்க, 10,000 கொடுங்கிறேன் நான். கொரோனா காலத்தில் 2000 கொடுத்தா 10,000 5000 கொடுன்னு சொல்லி கேட்டது தானே, அண்ணன் தங்கச்சி பிள்ளை எல்லாம் சேர்ந்து. இப்போ கொடுங்க, 10,000 கொடுங்க மக்களுக்கு. உங்களுக்கு யார் வேணான்னு சொல்றது? நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம சிம்பிளாக சொல்கிறேங்க, அதாவது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ இல்லாத நாளே கிடையாது. முந்தினது கூட கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினுடைய சார்பில் நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட ஆர்ப்பாட்டம். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர் நேற்று பல்லவன் சாலையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ஒன்றா அசம்பிள் ஆகிட்டு அரசுக்கு எதிரான போராட்ட முழக்கங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். சத்துணவு பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சாலை பணியாளர்கள், இதுபோல வேளாண்மை தொழிலாளர்கள், அதே போல் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்குதுன்னு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது. நீங்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இன்னும் ஓயலை, இன்னும் ஒரு நின்ன பாடு இல்லைங்களா? இன்னும் அது எப்போ ஓயும்னு சொல்லி சொன்னால், ஆட்சி மாற்றம் வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி வருகிற போது எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த துறையிலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் எதுவுமே இருக்காது. சீரான ஒரு அரசாங்கம் வரும், அப்போ தான் இது நிற்கும். அது வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும்.